ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி மார்ச் 8 பார்த்திங்கன்னா மகளிர் தினம். அனைவருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. போயிட்டு வரும்போது வந்து மீன் எடுத்துகிட்டு வந்தோம். அது ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா மத்தி மீன். அடுத்து வந்து கிழங்கா மீன் வந்து ஒரு 3 பீஸ் எடுத்துகிட்டு வந்தோம். சாரி அது வந்து கிழங்கா மீன் இல்லைங்க, சங்கரா மீன் 3 பீஸு. அதுக்கப்புறம் பாறை மீன் 1 கிலோ. இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கிழங்கா மீன். எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிச்சனே இப்படி தாங்க இருக்குது. நைட்டும் க்ளீன் பண்ணல, இப்போ தூங்கியாச்சு முடியலன்ட்டு. இப்போ காலையில் இருந்துச்சு ஃபங்க்ஷன், காலையில் சமைச்சி வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாம் கழுவி வச்சுட்டு தாங்க சமைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ போட்டு வச்சுருக்கேன். என்னடா கிச்சனை காட்டினாங்க, டீ குடிக்க போகிறேன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா காடு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, டீ குடிச்சிட்டு இப்போ வந்து தோட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா காலையில் மாடு வந்து உள்ளே கட்டிட்டு போனோம். இப்போ வந்து வெயில் அடிக்கிறது இல்லைங்களே, இப்போ தண்ணி காட்டணும். அதனால் வந்து நம்ம வந்து மாட்டை அவுத்து விட வந்திருக்கோம். அவுத்து விட்டோம்னா வெளியில் போய் தாளியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். குடிச்சிட்டு அது நிழலில் போய் படுத்துக்கும். ஈவினிங் வரைக்கும் நமக்கு வெளியில் மேய்ஞ்சிட்ருக்கோம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இடையில வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வெயில் ஜாஸ்தி அடிக்குது இல்லைங்க, அதனால் கொஞ்சம் நேரமே அவுத்து வெளியே விட்டுடலான்ட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் போய் வீட்டில் சமையல் வேலை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பாத்திரம் கழுவணுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பாத்திரம் கழுவ தான் ஆரம்பித்தேன். எனக்கு பிடிக்காத வேலையை பார்த்திங்கன்னா ஒன்று துணி மடித்து வைக்கிறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறது. நீங்கள் எவ்வளோ தான் விளக்கிக்கிட்டே இருந்தாலும் அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுவே ஒரு மாதிரி இருக்குங்க வேலை செய்கிறதுக்கு. இது மாதிரி எத்தனை பேருக்கு தோணியிருக்கு சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் பாத்திரம் கழுவுற வேலை பிடிக்கவே பிடிக்காது, அது சொல்லுங்கள். சரிங்க, இப்படியே நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் ஆகிடும். அதனால் வந்து நான் விளக்கி கழுவி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து வேலை செஞ்சோன்னா சீக்கிரம் சமைக்க முடியாது. இது எல்லா பக்கமும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களாம் இன்றைக்கி சண்டே என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன தான் விமன்ஸ் டேவாக இருந்தாலும் நம்ம டியூட்டி எப்பவும் போல தாங்க, சமைக்கிறது இது பண்ணுறது எல்லாம். ஆனால் வந்து மற்ற நாள் கூட காலையிலே சமையல் முடிஞ்சுருங்க. இந்த சண்டே மட்டும் நான்வெஜ் தானே, ஒரு குழம்பு, ஒரு வறுவல், அந்த மாதிரி தான், ரசம் இல்லைன்னா தயிர், அப்படி தான் நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் டே கிச்சனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் நினச்சிருக்கீங்க சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சண்டே வந்து கிச்சன்லேயே இருக்கிற மாதிரியே இருக்குன்னு தோணியிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு குழம்பு நான் வெஜ்ஜுனா கூட சீக்கிரம் செஞ்சுட்டு வேலையை முடிச்சிடலாங்க. நான்வெஜ் பார்த்தா ஒரே குழம்பு மாதிரி தான் தெரியும், ஆனால் வேலை இழுத்துக்கிட்டே போகுங்க. இது எத்தனை பேர்த்துக்கு தோணியிருக்கு சொல்லுங்கள். சரிங்க, அப்படியே பாத்திரம் கழுவிட்டு உங்களுக்கு நான் எல்லாம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவே க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பார்த்துறேன். அதுக்கு உங்களை பாத்திரம் கழுவி வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மீன் வேறு வாஷ் பண்ணி வைக்கணுங்க. மீனெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. ஒரு பாத்திரம் கூட இல்லை. சிங்க்கும் க்ளீனாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பும் ஓரளவுக்கு தொடச்சி விட்டேன். இப்போ இந்த இதை ஓரளவுக்கு எல்லாம் வந்து எடுத்து வச்சு தொடச்சி விட்டேன். சமையல் முடிச்சுட்டு தாங்க எல்லாம் இன்னும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா குப்பை தான், அந்த வெங்காயம்லாம் உளிக்கிற அந்த குப்பை. பார்த்திங்கன்னா மீனெல்லாம் கழுவிட்டு மசாலா தடவி ஃப்ரீசரில் வச்சுட்டுங்க. நாளைக்கு செய்கிறதெல்லாம் இன்றைக்கி செய்கிறது மட்டும் வெளியில் வச்சுருக்கேன். பாறை மீன் மட்டும் வெளியில் வச்சுருக்கேன் மசாலா தடவி. பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு உளிச்சிட்டு குழம்புக்கு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நம்ம வதக்காமல் பச்சையாக அரைச்சி கூட செய்யலாம். நான் இந்த தடவை வந்து வதக்கி அரைச்சி செய்யலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு சோம்பு சீரகம் வெந்தயம் போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வதக்கிட்டு இருந்தேன் இல்லைங்க, அதில் வந்து தக்காளி ஒன்று சேர்த்துட்டு சோம்பு சீரகம் மிளகு போட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது கடுகு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் மெயினாக போடணுங்க. போட்டதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றியாச்சு. வந்து சிம்மில் வச்சு ஊற்றுங்க, ஏன்னா ஸ்பீடாக வைக்கும்போது வந்து தெறிக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன் குழம்புக்கு.
நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் கூட போடலாம். நான் வந்து வீட்டில் ஏற்கனவே ஜேபி மசாலா குழம்பு மிளகாத்தூள் வாங்கியிருந்தேங்க. அது இருந்தது. அதனால் அதுவும் கொஞ்சம் வாசனைக்காக போட்டிருக்கேன். வறுவல் கூட நான் வந்து ஜேபி மசாலா தான் போட்டேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வந்து ஏற்கனவே வாங்கின பாக்கெட் இருந்ததுனால போட்டேன். இல்லைன்னா நானும் ஓனாகவே மசாலா ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவேன். பார்த்திங்கன்னா புளி கரைச்சதெல்லாம் ஊற்றிட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டுங்க. நான் வந்து புளி தண்ணி அதிகமாக போட்டேன். இப்போ பாருங்கள், மீன் பீஸ் மீதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வறுக்கிறத மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து புளியில் வந்து கரைச்சி வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டேன். அதனால் கொஞ்சம் நேரம் வரைக்கும் கொதிக்கணும். இந்த பீஸ் பார்த்திங்கன்னா அது பாறை மீனோட ஒரு பீஸ், அதில் முள் இருக்காது. தலை பீஸோடு சேர்ந்தது ஒன்று. அது ஸ்டார்டிங்கில் போட்டோம்னா அந்த ரொம்ப கொதிக்க அந்த மீன் வாசம் நல்லா அடிக்கும் குழம்புல, மீன் குழம்புல. பார்த்திங்களா, தண்ணி அதிகமாக போயிடுச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக ஊற்றிக்கிங்க. மீன் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வைக்கணும். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொதிக்க விட்ருக்குங்க. இப்போ சைடில் பார்த்திங்கன்னா டைம் வேறு ஆகிடுச்சா, அதனால் ஒரு பக்கம் மீன் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு, டீப் ஃப்ரை பண்ணலைங்க, இந்த மாதிரி பேனில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 மீன் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சாச்சு. நீங்கள் மசாலா தொடும்போது கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் மீன் பொரிக்கும்போது. இதே மாதிரி வந்து சிம்மில் வச்சு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா மீன் வந்து ரெடி ஆகிடும், ஃப்ரை மீன். அடுத்து வந்து குழம்பு பார்த்திங்கன்னா இந்த சைடு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நல்லா அதாங்க தண்ணி அதிகமாக ஊற்றுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட்டேன். இப்போ மீன் ஃப்ரை ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம எடுத்து இப்போ அழகாக தட்டில் வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் மீன் பிடிக்கும் சொல்லுங்கள். நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மீன் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரை மீனை விட குழம்பு மீன் ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். இல்லை மத்தி மீன்லாம் பார்த்திங்கன்னா கிழங்கு மீனில் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு மீன் அடிக்கடி கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ மீதி 2 பீஸ் இருந்தது பார்த்திங்களா, அதையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஏற்கனவே நான் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சனால இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சமையல் செஞ்சுக்கிட்டே விளையிற பாத்திரத்தையெல்லாம் அப்போதைக்கப்போ கழுவி வச்சுட்டேன். இப்போ பெருசாக வந்து இதாக இல்லை, ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம அப்படியே சமைச்சிருந்தோன்னா எனக்கும் டென்ஷன் ஆகிருக்கும், ஒன்றும் முடியாதுங்க. சமையலும் ஆகிருக்காது, நமக்கும் டென்ஷன் ஆகிருக்கும். இப்போ வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஏற்கனவே க்ளீன் பண்ணிவிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சனால சைடு பை சைடு பாத்திரமும் கழுவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எனக்கு தேவையான பதம் வந்ததுனால மாங்காய் போட்டுவிட்டேன். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா மெயினாக மாங்காய் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. நீங்களும் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரை 4 பீஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. மாங்காய் வெந்து 2 நிமிஷம் போட்டு நீங்கள் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து குழம்புக்கு வந்து சங்கரா மீன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். 3 பீஸ் வாங்கிட்டு வந்து பார்த்திங்களா, அதுதான் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த பாறை மீன் வந்து 1 கிலோ தான் எடுத்தோம். ஒரு மீன் தான் நின்றுது. அதோட மண்டை மட்டும் 1 2 இருந்தது, வால் பீஸ் 1, அது மட்டும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் ஒன்றா போட்டாச்சு. இப்போ வந்து மீன் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி பதம் வேணுமோ நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. ஆனால் மாங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து மேலே கருவேப்பிலை மட்டும் கிள்ளி போடுங்க, அது ஒரு வாசனை இருக்கும். இந்த மல்லித்தழை இதெல்லாம் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நமக்கு அந்த மீன் குழம்போட வாசனையே இது பண்ணிடும். அதனால் கருவேப்பிலை மட்டும் கிள்ளி போட்டேன். இப்போ பார்த்துங்க, மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இன்றைக்கி சண்டே விமன்ஸ்டே அதுமாதிரி நான் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி என்ன செஞ்சீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஏன் டீட்டெயிலாக மீன் குழம்பு போடலன்னா, ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், மீன் குழம்பு வீடியோ, அதனால தாங்க போடல. இப்போ வந்து சாப்பாடு குழம்பு ஃப்ரையோட இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நைட்டே படுக்கும்போதே எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடணுங்க. அப்போ தான் நமக்கு சமைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.